வணக்கம். நான் அக்குபஞ்சர் வைத்திய தினேஷ். உங்களோட பித்தப்பையில் கல் இருக்குன்னு சொன்னால் அதுக்காண்டி உங்களோட பித்தப்பையை வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. என்னென்னு சொன்னால் அந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் மூலம் பித்தப்பையில் இருக்கக்கூடிய கல்லை முழுமையாக கரைக்க முடியும். பித்தப்பையில் வர கல்லுன்றது உண்மையாக வெளியில் இருந்து எங்கேயுமே வாரதில்லை. அந்த பித்தம் தான் இறுகி கல்லாக போகிறது. பித்தம் இறுகி கல்லாக போனால் அந்த பித்தத்தை இழக்க முடியும். ஏன்னு சொன்னால் பித்தப்பைக்கு வர கரண்ட் இறுகி இருக்கிற பித்தத்தை இழக்கி முன்சுருடலுக்கு அனுப்புறதுக்கு தேவையான கரண்ட் வராட்டி தான் அந்த மாதிரி பித்தம் இறுகி கல்லாக போகிறது. பித்தப்பை என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஒவ்வொரு கணமும் ஈரலிருந்து வெளியிடப்படுற பித்தத்தை ஈரலிருந்து பித்தம் ஒரு ட்ரொப்பாக வந்து கொண்டே இருக்கும். இந்த பித்தம் முன்சுருடலை கலக்கும். முன்சுருடலில் வர கொழுப்பை சமீவாடைய செய்கிறதுக்கு தான் இந்த பித்தம் எங்களோட உடம்புல சுரக்குது. கொழுப்பை நுண்துகளாக மாற்றும். கொழுப்பை உடைச்சி நுண்துகளாக மாற்றுற நேரம் அது முன்சுருடலில் பிறகு சதையால் சுரக்கப்படுற சுரப்பால் துரிஞ்சப்படக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த பித்தம் தேவைக்கு அதிகமாக வந்ததுன்னு சொன்னால் எங்களோட குடலால் உறிஞ்சப்பட்டது இரத்தத்தில் கலக்கும். அதை தடுக்கிறதுக்காண்டி நாங்கள் சாப்பிடாமல் இருக்கிற நேரங்களில் வார பித்தம் எல்லாத்தையும் எங்களோட பித்தப்பை என்ன செய்யும், சேமித்து வச்சுருக்கோம். பிறகு நாங்கள் நிறைய கொழுப்புள்ள உணவுகளை சாப்பிட்ற நேரம் எந்த உணவு எடுத்தாலும் அங்கே கட்டாயம் கொழுப்பு இருக்கும். கொழுப்புள்ள உணவுகளில் சாப்பிட்ற நேரம் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற கொழுப்புன்ற அளவுக்கு ஏற்ப பித்தம் சுரக்கப்படும். அதாவது பித்தப்பை அந்த இறுகி இருக்கிற பித்தத்தை இலக்கி முன்சுருடலுக்கு அனுப்பும். அதில் கொழுப்பு தரமாக சமீபடைஞ்ச கொழுப்பை நாங்கள் HDLன்னு சொல்லுவோம், ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன். தரம் குறைஞ்ச கொழுப்பை LDLன்னு சொல்லுவோம். இன்னும் VLDLன்னு இருக்குது, வெரி லோ டென்சிட்டியில் உள்ள கொழுப்பும் இருக்கும். இப்போ எப்படி தரமான கொழுப்பு தான் எங்களோட உடம்புக்கு மிக முக்கியமாக தேவை. தரம் குறைஞ்ச கொழுப்பை உடம்பு என்ன செய்யும், சேமிக்கும். நாங்கள் எதுவும் நாட்களுக்கு சாப்பிடாமல் இருந்தோம்னு சொன்னால் அந்த கொழுப்பை தான் சக்தியாக மாற்றி எங்களுக்கு கொடுக்கும். அப்போ கெட்ட கொழுப்பும் கொஞ்சம் தேவை. சின்ன ஒரு வண்டியும் இருக்கணும். அப்போ தான் அந்த கொழுப்பு எங்களுக்கு எமர்ஜென்சி யூசேஜ், அதாவது அவசர கால தேவைக்காண்டி அந்த கெட்ட கொழுப்பும் கொஞ்சம் எங்களுக்கு தேவை. ஆனால் கூடுதலாக நல்ல கொழுப்பு தான் இந்த உடற்கட்டுமானத்துக்கு தேவை. முட்டைகளுக்கு இடையில் ஒரு திரவம் இருக்கும் தானே, உராவி நீக்கி திரவமாக கிரீஸ் மாதிரி இருக்கும், இல்லை ஜெலி மாதிரி சொல்லலாம். அப்போ இதை நாங்கள் சினோவியல் ஃப்ளூயிடுன்னு சொல்லலாம், அல்லது சில பேர் சைனோவியல் ஃப்ளூயிடுன்னு உச்சரிப்பிடும். இப்போ இந்த கிரீஸ் மாதிரி இருக்கிற இந்த கொழுப்பை உருவாக்க HDL வேணும். இது குறைஞ்சதுன்னு சொன்னால் முட்டொண்டு எலும்பொண்டு உரசப்பட்டு இறுகினா அதை ஆத்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி ஆத்ரைட்டிஸ் வரத்துக்கு காரணமும் நல்ல கொழுப்பு குறைகிறது தான். இப்போ பித்தப்பையில் பித்தம் இறுகி கல்லாக போய்கொண்டு போக பித்தம் இறுக கிறிஸ்டலைஸ் ஆகும், கல் மாதிரி வரும். அதாவது நீங்கள் ஸ்கேன் பண்ணால் அது கல்லண்டு காட்டும். ஆனால் உண்மையில் அது பித்தம் தான் இறுகி கல்லாக போகிறது. அப்போ அந்த பித்தப்பையில் வர பித்தப்பையில் சேமிக்கப்படுற இந்த பித்தம் ஏன் இறுகுதுன்னு சொன்னால் நாங்கள் கொழுப்பை சாப்பிட்ற நேரம் அந்த கொழுப்புக்கு தேவையான பித்தத்தை பித்தப்பையால் இழக்கி மீண்டும் முன்சுருடலுக்கு அனுப்ப முடியாமல் போகுது. பித்தப்பை என்ன செய்யுதுன்னா பித்தத்தை இழக்கும். சாப்பாடு வருதுன்னொன்னே பித்தப்பை என்ன செய்யும், அந்த பித்தத்தை இழக்கி முன்சுருடலுக்கு அனுப்பும். திருப்பி பித்தமாக அனுப்பும். இறுகி இருக்கிற பித்தத்தை இழக்கி டைல்யூட் பண்ணி அனுப்பும். இதுக்கு பித்தப்பைக்கு நிறைய சக்தி வேணும். அந்த பித்தப்பை சரியான முறையில் அதை வெளியேற்றணும். அப்போ இந்த சக்தி எங்கேருந்து கிடைக்குதுன்னு சொன்னால் பித்தப்பைக்கு சக்தி வழங்குறதுக்கு உடம்புல தசைப்பாதையில் பித்தப்பைக்குரிய சக்தி சக்கரம் இருக்குது. இது இருக்கும் சில நேரங்களில். அடுத்தது இந்த பித்தப்பைக்குரிய சக்தி பாதைன்னு இருக்குது. அந்த பித்தப்பைக்குரிய சக்தி பாதை ஒன்று இருக்குது. அது பித்தப்பைக்கு நேராக வார சக்தி பாதை தான் அந்த பித்தப்பைக்கு சக்தியை கொடுக்கும். இது கூடுதலாக எங்கேருந்து வருதுன்னா தலைக்கலால் வருது. தலைக்கலால் இப்படி களத்துக்கு இப்படி வருது. வலது பக்கம் எங்களை பித்தப்பை இருக்குது. அப்போ இந்த புருவத்தடிக்கு வருது வடத்துக்கு. இப்போ இந்த பாதை தடப்பட்டோன்னா அந்த தலைவலி வர்றது, ஒற்றை தலைவலி, இதுக்குள்ளே இடிக்கும். இதுக்குள்ள ஓட இல்லாமல் அந்த சக்தி சக்கரங்கள் வடங்களை இறுகி இருந்தான்னு சொன்னால் இதுக்குள்ள இடிக்கும். பிரதானமாக இருக்கிறது வடத்தில், அந்த காதுக்கு நேராக மேலே இருக்க ஒரு புள்ளியும் 4 விரல் தூரத்தில் இருக்கும். இந்த சக்கரம் இருக்கிறதுக்கு காரணம் பக்கமாக படுக்கிறது. இரவு நேரங்களில் நாங்கள் நித்திர கொள்கிற நேரம், இரவில் கூடுதலான நேரம், இரவு பாலோ நித்திர கொள்கிற நேரம் கூடுதலான நேரம் பக்கமாக படுத்தோம்னு சொன்னால் இந்த இடம் அமர்த்தப்பட்டு இந்த புள்ளி இருக்கிற நேரம் பித்தப்பையின் சக்தி பாதை தடப்படுது. இப்போ அதுக்கு பித்தப்பையில் கல் வருதுன்னு சொன்னால் அதுக்கு அடிப்படை காரணம் பக்கமாக படுக்கிறது தான். இப்போ பக்கமாக நாங்கள் படுக்காமல் நிமிர்ந்து படுத்தோம்னு சொன்னால் இந்த பிரச்சனை வராது. இப்போ பித்தப்பையில் கல் வந்துட்டு
உடனே ஓடி போய் பித்தப்பையை வெட்டாதேங்க. ஏன்னா பித்தப்பை இல்லைன்னா பிறகு சாப்பாடு லேசில் சனிவாடையே மாட்டுது, கொழுப்பெல்லாம் சனிவாடையாது, ரொம்ப கஷ்டம், உடம்பு வச்சுக்கொண்டே போகும். கெட்ட கொழுப்பு தான் கூடுதலாக வந்துகிட்ருக்கும். ஏன்னா பித்தம் தேவையான நேரத்துக்கு தேவையான அளவு வராது. ஒவ்வொரு கணமும் ஈரலால் சுரக்கப்படுற பித்தம் ஏன் சொற்பமாக தான் வந்து கொண்டிருக்கும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும், அப்படி பித்தப்பையை வெட்டிட்டீங்கண்டா இனி ஒன்றும் செய்யலாது. சாப்பிட்ற சாப்பாட்டை பிரித்து சாப்பிடணும். ஒரேடியாக நிறைய சாப்பிடாமல் இந்த வார பித்தத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக 4 நேரம் 5 நேரம் 6 நேரம் அப்படி சாப்பாட்டை பிரித்து சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் அதுலேருந்து பாதிப்புலேருந்து தப்பிக்கொள்ளலாம். இல்லை வளமையாக சாப்பிட்ட மாதிரியே 3 நேரம் நல்லா கட்டுனீங்கன்னா உடம்பு வச்சுக்கொண்டே தான் போகும். யாராலும் அந்த உடற்பருமனை நிப்பாட்டலாது. இப்போ அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் சாப்பாடை பிரித்து சாப்பிடணும். அதேமாதிரி உங்களுக்கு யாரும் பித்தப்பையை வெட்டணுமென்று சொன்னால் முதல்ல எங்கள்கிட்ட வாங்க, எங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்குது. அக்குபஞ்சரில் இதை முழுமையாக குணப்படுத்தலாம். ஒரு பக்கத்துக்கு 12 ட்ரீட்மெண்ட் செய்யணும். ஒரு சக்தி சக்கரத்தை நாங்கள் பூரணமாக பழைய எல்லாமே கொண்டு வரத்துக்கு இறுக்கத்தை எடுக்கிறதுக்கு 12 தடவை அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் செய்யணும். ஒரு பக்கம் 12 ட்ரீட்மெண்ட், மற்ற பக்கம் 12 ட்ரீட்மெண்ட் செய்தோம்னு சொன்னால் 24 ட்ரீட்மெண்ட் வரும். கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் இந்த பித்தப்பையில் உள்ள பித்தப்பையை வெட்டாமலே நாங்கள் கரைக்க முடியும். பித்தப்பையை அநியாயமாக வெட்டாதீங்க. எத்தனையோ பேர் இந்த மாதிரி செய்து கொண்டு இருக்கீங்க. என்ன சொன்னால் இதால் பாதிக்கப்பட போகிறது நீங்கள் தான். வெட்டுறாக்களுக்கு பிரச்சனை இல்லை, வெட்டி போட்டு போயிடணும். வாழ்நாள் முழுவதும் அதால் பாதிக்கப்பட போகிறது நீங்கள் தான். அதே நேரம் இந்த மாதிரி பிரச்சனை வரத்துக்கு காரணம் படுக்க முறை. அந்த படுக்க முறையை மாற்றுங்க. பித்தப்பையில் இருக்கிற கல்லை முழுமையாக கரைச்சி அந்த கல் இல்லைன்னு சொல்லி நீங்கள் ரிப்போர்ட் எடுக்கலாம். அடுத்த ரிப்போர்ட் எடுத்து பார்க்க உங்களுக்கு கல் இல்லைன்னு வரும். அந்தளவுக்கு இது 100% வெற்றிகரமான ஒரு சிகிச்சை. நீங்கள் அந்த சிகிச்சையை செய்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாதம் எடுக்கும். ஒரு மாதம் சிகிச்சையை செய்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பித்தப்பையை வெட்ட தேவை. அது மட்டும் இல்லாமல் அந்த உடற்பருமன் கூடுனாக்களுக்கும் அந்த உடற்பருமனை குறைக்கிறதுக்கும் இதுதான் சிகிச்சை. ஏன்னு சொன்னால் பித்தம் ஒழுங்காக சுரக்காதெல்லாம் கெட்ட கொழுப்பு வந்து உடற்பருமன் கூடுது. அப்போ அந்த உடற்பருமனை குறைக்கிறதுக்கும் இதே சிகிச்சையை நாங்கள் செய்தோம்னா ஒரு மாத சிகிச்சையில் உடற்பருமன் குறையும். 8 கிலோவிலேருந்து 10 கிலோ 20 கிலோண்டெல்லாம் ஆக்களுக்கு உடற்பருமன் குறைஞ்சிருக்கு. கூடுதலாக உடற்பருமன் உள்ள ஆக்களுக்கு கூடுதலாக வெயிட் குறையும். குறைவாக உடற்பருமன் உள்ள ஆக்களுக்கு குறைவாக குறையும். யாராக இருந்தாலும் நாங்கள் அது வந்து ஸ்கல்ப் அக்குபஞ்சர்னு சொல்லுவோம். இந்த ஸ்கல்ப் அக்குபஞ்சர் செய்யக்க உடம்பு குறையும். எந்த விதமான எக்ஸசைஸோ உணவு கட்டுப்பாடோ மருந்துகளோ இல்லாமல் இந்த அக்குபஞ்சர் மருந்து இல்லாத ட்ரீட்மெண்ட், அக்குபஞ்சர் வந்து மருந்து இல்லாத சிகிச்சை மூலமே நாங்களோட பெருமனை குறைக்கலாம். நன்றி, வணக்கம்.